வணக்கம் சைலேஷ். வணக்கம். சாப்பிட்டாச்சா? சாப்பிட்டாச்சு. ஓகே. இன்னைக்கு என்ன பேச போகிறோம்? இன்னைக்கு நேத்து கிளியர் ஆகலைங்கிற மாதிரி இருக்க சில பாயிண்ட்ஸை பத்தி தான் பேச போறோம். ஓகே, குட். சொல்லுங்க, என்ன நேற்று கிளியர் ஆகலை? ஸோ வேற என்ன இன்னும் இதுல மிஸ்டரியா இருக்கு அப்படின்னா, ஸோ இப்போ ஏதோ ஸ்டார்ஸ் பேட்டர்ன்னு சொல்லிட்டீங்க, அது ஒரு பக்கம். இப்ப இன்னொன்னு ஏதோ இந்த கிரகம் இப்போ உங்களுக்கு சனி பிடிச்சிருக்கு, ம். உங்களுக்கு ராகு கேது ம். அப்படின்லாம் சொல்றாங்களே, அதெல்லாம் என்ன விஷயம்? ஓகே. ஸோ இதுக்கு முதல்ல ஒரு பதில் வரட்டும். அதுக்கப்புறம் நம்ம அடுத்த கேள்வி ஏதாவது பார்ப்போம். ஓகே. இப்போ அந்த சனி பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, இப்போ 9 கிரகத்தில் அந்த சனி கிரகத்தோட சனி கிரகத்துக்கிட்ட என்ன பேலன்ஸ் இருக்கோ அந்த பேலன்ஸ் உங்ககிட்ட ரிசீவ் ஆகிற டைம் அப்படின்னு அர்த்தம். அது எப்படி ரிசீவ் ஆகும் அப்படின்னா, அவருக்கு சம்மந்தப்பட்ட பொருட்கள் மூலயமாவோ இல்லை செயல்கள் மூலயமாவோ அந்த எஃபெக்டை தான் நீ அனுபவிப்ப. அதுதான் சனி பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்றது. இதுல என்ன? ம். இல்ல, இது என்னது அர்த்தமே இல்லாத மாதிரி இருக்குது. இப்போ நான் அன்னைக்கு நேத்தே சொல்லிட்டேன், ஒரு கிரகத்துக்குள்கிட்டயும் ஒரு அக்கௌண்ட் இருக்கு. உன் பேரும் ஒரு அக்கௌண்ட் இருக்கும். அந்த அக்கௌண்ட்ல நீ பண்ற நல்லதும் கெட்டதும் போய் சேவ் ஆகும். அந்த பேங்க் அக்கௌண்ட்டை வச்சிருக்கிற கிரகத்துக்கும் சில பர்சனாலிட்டி இருக்குல்ல, அதோட அக்கௌண்ட்லேருந்து எடுக்கிறப்ப உனக்கு இப்ப ரிசீவ் ஆகிற டைம். இல்ல 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 இப்ப இது ஜஸ்ட் கிரகம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்கெல்லாம் ஈஸியா ஞாபகம் வச்சுக்கிறதுக்கே இந்த மாதிரி சொல்லிக்கிட்டாங்களா, இல்ல உண்மையாலுமே அது கிரகம் தானா? இல்லை, அதாவது அவங்கெல்லாம் ஒரு டியட்டி, எல்லாருமே கடவுள். அவங்க என்ன ரோல் ப்ளே பண்ணுறாங்க, மனுஷங்களோட அதாவது ஒவ்வொரு அண்டர்ஸ்டாண்டிங்க்கு. கோளுமே ஒவ்வொரு கடவுளா? ஆமாம். இல்ல, செவ்வாய் அதாவது இது பகவான் சும்மா சும்மாச்சுக்கு. இல்லை இல்லை, சொல்கிறப்பே சூரிய பகவான், சந்திர பகவான், செவ்வாய் பகவான் அப்படின்னு சொல்கிறப்பே பகவான் சேர்த்திப்பாங்க கூட. அப்படிதான் சொல்லணும். வெறும் செவ்வாய் சரி, சனின்னு இப்ப அந்த சொல்லக்கூடாது. ஸ்டார்ஸ் எல்லாம் உண்மையாலுமே இல்ல, அதெல்லாம் பார்க்க முடியாது அப்படின்னா இது மட்டும் எப்படி உண்மையாலுமே இருக்கு? பா, அதான் சொல்கிறேன், இது 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 எல்லாமே ஒரு ஸ்பிரிச்சுவலான அண்டர்ஸ்டாண்டிங்கும் ஸ்பிரிச்சுவலான விஷனோட கலந்த ஒரு விஷயம். எல்லாத்தையுமே ஒரு ஆவரேஜான ஹியூமனுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி கண்ணில் காட்ட முடியாது. ஸோ இதுக்கு முன்னாடி அந்த ஸ்பிரிச்சுவல் கனெக்ஷனோட இருந்தவங்க, இந்த ஸ்டார் இந்த மாதிரி தான் கனெக்ஷனில் இருக்கும், பரணி அப்படின்னா இத்தனை நட்சத்திரங்கள் சேர்ந்தது தான் பரணி நட்சத்திரம் அப்படின்னு அவங்க ஒரு டிஃபைன்டு ஃபார்முலா கொடுத்துட்டாங்க. அதை ரிப்பீட்டடாக அடுத்தடுத்த ஜென்ரேஷன் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இது எப்படி ம். ஃபிக்ஸ் பண்ணாங்கன்றதுக்கும் ரூல் இருக்குது, எனக்கு தெரில. அதை எப்படி ஃபிக்ஸ் பண்ணாங்க, அதுக்கான காரண காரியங்கள் எல்லாத்துக்குமே ஒரு பேக் ஸ்டோரியும் ஒரு எக்ஸ்பிளனேஷனும் இருக்கும். எனக்கு அதை பற்றி ம். தெரில, ஆனால் இருக்குது. ஏன்னா எனக்கு தெரிஞ்ச 1-2 ஸ்டோரி நான் சொல்லியிருக்கேன். இப்போ இதுக்கு ரெஃபரன்ஸாக அது, இதுக்கு ரெஃபரன்ஸாக அதுன்னு சொல்கிற மாதிரி ஒரு நட்சத்திரம் எப்படி கொண்டு வந்தாங்கிறதுக்கும் ஒரு ரெஃபரன்ஸ் இருந்திருக்கும். ம். அப்கமிங் டேஸில் அந்த ரெஃபரன்ஸ் ஏதாச்சும் கிடைச்சதுன்னா பார்த்துட்டு நம்ம தனியாக அதை பற்றி பேசுவோம். ஆனால் இங்கே கிரகங்கள் அப்படின்றது சூரியனை மையமாக வச்சு மற்ற எல்லா கிரகங்களும் சுற்றி வராங்க. இவங்க எல்லாம் எங்கே இருப்பாங்க அப்படின்னா, சந்திரன் ஐ மீன் இந்திரனோட சபையில் இருப்பாங்க இவங்க எல்லாருமே. இந்திரா தான் ம். சூப்பர்வைசர் மாதிரி, இவங்க எல்லாத்தையும் சூப்பர்வைஸ் பண்ணுவார். 2 கேட்டகரி, ஒன்று கிரகங்கள், சூரியன் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி, இவங்க எல்லாரும் இருப்பாங்க. ரெண்டாவது பஞ்சபூதம், நீர் நெருப்பு காற்று ஆகாயம், இவங்க இந்த டோட்டல் மெம்பர்ஸுமே இந்திரனோட சபையில் இருப்பாங்க. இவங்க எல்லாத்தையும் சூப்பர்வைஸ் பண்ணுறது இந்திரனோட வேலை. இதில் டேரெக்டாக ஒருத்தருக்கு ஒரு ஹெட் இருப்பாங்க. இப்போ ப்ராஜெக்ட் ஒர்க் கொடுக்குறாங்கல்ல காலேஜில், அவங்களுக்கு எப்படி இண்டிவிஜுவலாக ஒரு என்ன சொல்லுவாங்க, மென்டார் கொடுக்குறாங்கல்ல, அந்த ம். மாதிரி இந்த ஒரு கிரகத்துக்கும் ஒரு மென்டார் இருக்காங்க. ஸோ இந்த கிரகத்துக்கு உனக்கு நெகட்டிவான ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னாலோ, அது பாசிட்டிவாக மாற்ற நீ விருப்பப்படுற,
முயற்சி பண்ணணும் அப்படின்னா இந்த கிரகத்தோட மென்டார் கிட்ட போயிட்டோம் அப்படின்னா அந்த அந்த அஃபெக்ட் வந்து கொஞ்சம் கம்மியாகலாம், இல்லை வேற சேனலுக்கு மாறலாம். கெட்டது நல்லதெல்லாம் மாறாது. மேபி அது கொஞ்சம் அந்த வீரியம் சொல்லுவாங்கள்ல, அது வீரியம் குறையலாம், அல்லது தலைக்கு விழ வேண்டிய அடி கையிலையோ கால்லையோ போகிற மாதிரி ரீடைரக்ட் ஆகலாமே தவிர தடுக்கலாம் முடியாது. ஸோ இப்போ வந்து உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா சனி பகவான் அந்த கிரகத்திலிருந்து அக்கௌண்ட் பேலன்ஸ் உனக்கு ரிசீவ் ஆக ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்ற பட்சத்தில் அது நல்லா இல்லை நெகட்டிவாக இருக்குது அப்படின்னா சனிக்கு ரெஃபரன்ஸ் படி யார் யாரெல்லாம் அவர் கண்ட்ரோல் ஆவார் அப்படின்னா ஹனுமான். ஏன் ஹனுமானுக்கு சனி கண்ட்ரோல் ஆகுற, சனி பகவான் ஏன் ஹனுமான் கிட்ட வந்து ரொம்ப சாந்தமாக இருக்காரு அப்படின்னா ராவண அவனோட பையன் இந்திரஜித் பிறக்கிறப்ப எல்லா கிரகங்களும் எங்கே எங்கே இருந்தால் அந்த பையனோட புகழ் ஆயுசு ஆரோக்கியம் எல்லாமே ஒரு கடவுளுக்கு நிகராக அவன் வாழுவான் அப்படின்னு ராவண கணிச்சு ஒரு கிரகத்தையும் எங்கே இடத்துல பொசிஷன் பண்ணணும் அப்படின்ற வரையும் ராவண பிளான் பண்ணி பண்ணான். அதில் சனி பகவான் மட்டும்தான் உன் விஷயத்துக்கெல்லாம் ஆட முடியாதுன்னு சொல்லிட்டு ராவணனோட கண்ட்ரோலில் வரல. 9 கிரகத்தில் மொத்தம் 8 கிரகம் வந்துருச்சு. சாரி 7 கிரகம், சனி ஓகே 9 தான். 9 கிரகம், 9 கிரகத்தில் சனி பகவான் மட்டும்தான் ராவணோட கண்ட்ரோலில் வரல. அதனால் இந்திரஜித்தோட வாழ்க்கை ஒரு மாதிரி சின்ன வயசுலேயே இளம் வயசுலேயே முடிவடைஞ்சிருச்சு. அதனால எப்படா நீ வந்து நான் சொல்லி நீ கேட்க மாட்டியா அப்படின்ற கடுப்பில் தான் ராவணன் போய் சனி பகவானை சண்டை போட்டு தோக்கடிச்சு அரெஸ்ட் பண்ணி கூட்டியாந்து ஜெயிலில் அடைச்சிட்றான். எங்கே? இலங்கையில். ஹனுமான் சீதையை பார்க்க போகிறப்ப இலங்கைக்கே தீ வைக்கிறாரு. அப்போ சனி பகவானை ஜெயிலிருந்து காப்பாற்றுறாரு. அதுக்கு நன்றி கடனா யார் யாரெல்லாம் ஹனுமனை வணங்குறாங்களோ அவங்க மேலே தன்னோட தாக்கம் வந்து அதீதமாக இருக்காது, தன்னோட தாக்கமே இருக்காதுன்னு அவர் வாக்கு கொடுக்குறாரு சனி பகவான். ரெண்டாவது பைரவர். பைரவர் சனி பகவானோட குரு. சின்ன வயசுலேருந்து அவர் கற்றுக்கிட்ட அனைத்து வித்தைகள் ஞானமும் பைரவர் தான் சொல்லி கொடுக்காரு. அப்படின்றதுனால பைரவர் குருன்றதுனால குருவுக்கான மதிப்பு இருக்கும். ஸோ பைரவரை வணங்கணும் அப்படின்னாலும் சனி பகவானோட அந்த வீரியம் வந்து குறையும் அப்படின்றது சொல்லப்படுது. அடுத்து பார்த்தா அப்படின்னா விநாயகர். ஸோ சனி பகவானோட தாக்கத்தை விநாயகருக்கு, அதாவது கடவுள்களுக்கும் இந்த கிரகங்கள் இருக்குது, அவங்களுக்கும் இந்த கிரகங்கள் வேலை செய்யும். ஸோ விநாயகருக்கான அக்கௌண்ட் பேலன்ஸை விநாயகருக்கு கொடுக்க வேண்டிய டைம் வந்துருச்சுன்னு சனி பகவான் போகிறாரு. இன்று போய் நாளை வா, இன்று போய் நாளை வான்னு முதுகில் விநாயகர் வந்து எழுதி வச்சிட்றாரு. ஒரு டைம் சனி பகவான் வரப்பையும் அவர் விநாயகர் திரும்ப அவர் அதை படிக்க முதுகில் என்ன எழுதியிருக்கு படிங்கன்னு சொல்லுவார். அவர் படிப்பார். இன்று போய் நாளை வாம்பார். சரி ஓகே போயிட்டு வாங்கன்னு சொல்லிடுவார். இப்படியே 7 நாள் நடக்கும். 8வது நாள் இந்த மாதிரி அவருக்கு பருப்பான அவனுக்கு 7 நாள் ஒன்று அரெஸ்ட் பண்ணணும். இப்படியே ஒரு நாள் போக வச்சா என்ன அர்த்தம்னு கேட்குறப்ப நீ எனக்கு என்னைக்கு என்னை அரெஸ்ட் பண்ணியிருக்கணும்? டிசம்பர் 1ஆம் தேதி. இன்னைக்கு தேதி என்ன? டிசம்பர் 23. அப்போ அங்கே அரெஸ்ட் பண்ண வேண்டியது நீ அரெஸ்ட் பண்ண மிஸ் பண்ணிட்ட. இன்னைக்கு நான் ரிலீஸ் ஆக வேண்டியது இன்னைக்கு வந்து அரெஸ்ட் பண்ணுறேன், என்ன நியாயம்? உனக்கான அரெஸ்ட் பண்ண வேண்டிய டைம் முடிஞ்சு போச்சு, நீ பண்ணலை, அது உன்னோட தப்பு அப்படின்னு சொல்லி விநாயகர் சமாளித்தவர் வித் இன்டெலிஜென்ஸ் மூலயமா. ஸோ அதனால் அறிவை வச்சு திருப்பி சனி பகவானை யாரால் மடக்க முடியும் அப்படின்னா விநாயகரால் மட்டும் தான் மடக்க முடியுன்றதுனால விநாயகரை வழிபடுறதும் சனி பகவானோட தாக்கத்தை குறைக்கும் அப்படின்றது இந்த கதையின் மூலிமா ஒரு ரெஃபரன்ஸ். ஸோ இப்படி ஒரு கிரகத்துக்கும் அவங்களுக்கான மென்டார் இருக்காங்க. யாருக்கிட்ட அவங்க ரொம்ப சாஃப்டாக இருப்பாங்க அப்படின்ற ஒரு பர்டிகுலர் கேரக்டர் இருக்கும். அது ரெண்டுமே மென்டாராக இருக்கலாம், வேறு கேரக்டராக இருக்கலாம். ஸோ ஏதோ ஒரு கிரகத்தின் மூலிமா ஒரு நெகட்டிவான ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா அந்த கிரகத்தோட மென்டார் நம்ம வணங்க ஆரம்பித்தோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த விஷயம் குறையும் அப்படின்றது நம்பிக்கை. ஓகே, அதாவது இப்ப நேத்து என்ன சொன்னீங்க, இது வந்து ஒரு ஜஸ்ட் ஒரு நம்பிக்கையை தான் குடிக்கும் அப்படின்னு சொன்னீங்க, இந்த பரிகாரம் இந்த ஆல்டர்னேட்டிவ்ஸ்லாம். நீங்க என்னடானா இல்ல இந்த மென்டாரை கும்பிட்டா வந்து கம்மியாகவே வாய்ப்பு இருக்கு அப்படின்றீங்க. இது என்னது? ரெண்டுமே முரணா இருக்கு. நான் கம்மியாக சேனலைஸ் ஆகும்னு சொல்றேன். நடக்கிறது நடக்கும், உனக்கு எஃபெக்ட் பெருசா தெரியாது. இப்ப
நீ போய் கீழே விழுந்து அடிப்பட போறேன்னு தெரியாமல் போய் விழுந்து அடிப்படுறது வேற, நீ இந்த இடத்துக்கு போகிறப்ப கீழே விழுந்து அடிப்படும் தெரிஞ்சு போய் விழுந்து வர்றது வேற. தெரிஞ்சே விழுகிறப்ப உனக்கு அது பெருசாக தெரியாது. திடீர்னு போய் அன்எக்ஸ்பெக்டடாக சடனாக நடந்தால் தான் ரொம்ப பெருசாக தெரியும். தெரிஞ்சே விழுகிறப்ப உன்னோட ஆட்டோமேட்டிக்காக உடம்பு ஒரு ப்ரிகாஷன் மெஷர் எடுத்து வச்சுக்கும். ஸோ உன்னை நீ ப்ரிப்பேர் பண்ணிக்கிறதுக்கான விஷயத்தை நான் சொல்கிறேன். இந்த பரிகாரம் அப்படின்றதும் அந்த பரிகாரத்தை யாருக்கு பண்ணணும், சனி பகவான் மூலியமாக உனக்கு பிரச்சனை வரும்னு சொல்லிட்டாங்கன்னா அந்த பரிகாரத்தை யார்கிட்ட பண்ணணும், நம்பிக்கை உருவாக்குறது கரெக்டு. அதை எந்த இடத்துல போய் பண்ணால் அது சரியாக இருக்கும் அப்படின்னு. அது எண்ட் ஆஃப் தி டே கடவுள் அப்படின்றது தான்ப்பா எல்லாத்துக்கும் மேலே. கடவுளே எங்கள் நம்பிக்கையாக தான் வச்சுக்கிட்டு இருக்கோம். ஸோ கடவுள் நீ எப்படி ப்ரிசீவ் பண்ணுறியோ அப்படி தெரிவார். அவர் நீ லைட்டாகவும் பார்க்கலாம், டார்க்காகவும் பார்க்கலாம், ஒயிட்டாகவும் பார்க்கலாம், ஹைட்டாகவும் பார்க்கலாம், ஷார்ட்டாகவும் பார்க்கலாம், ஹியூமனாக பாரு, செடியாக பாரு, கட்டையாக பாரு, நீ என்ன வேணால் பார்த்துக்கலாம். நீ எப்படி கடவுளை ப்ரிசீவ் பண்ணுறியோ அப்படி கடவுள் அந்த மாதிரி உனக்கு கடவுள் தெரிவார். ஸோ இங்கே நம்பிக்கைன்றது நீ எங்கே வேணால் பண்ணலாம், பட் இப்படி பண்ணுறப்ப ரிசல்ட் பெஸ்ட்டாக இருக்குன்னு தான் ஆன்சஸ்டர்ஸ் இந்த ஜாதகன்ற கான்செப்டை சொன்ன முன்னோர்களே இந்த கான்செப்டையும் சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த ஒரு கான்செப்டை ஃபாலோ பண்ணிக்கிறாங்க. ஏன்னா ஃபார்முலாவே அங்கே தான் எடுக்கிறோம். அப்போ சொல்யூஷனை ஏன் அவங்ககிட்ட தான் எடுத்துக்கூடாது? சரி, அப்ப இதெல்லாம் வந்து ஆன்செஸ்டர்ஸ் பண்ணி வச்சுட்டு போயிட்டாங்கங்கிறதுக்கோசரமே இதை வந்து நம்ம நம்ப வேண்டியதா இருக்கு. ஆமாம், கரெக்டு. அவங்க பண்ணியிருக்காங்க, இத்தனை காலமாக ஃபாலோ பண்ணி தப்பா சரியா அப்படின்னு தெரிஞ்சு அதில் சரி தவறை தாண்டி சரியா இருக்கும் இத்தனை பேர் ஃபாலோ பண்ணுறாங்க. ஏதோ ஒரு காலகட்டத்தில் இது பொய்ன்னு யாரும் ஒருத்தர் எடுத்து பேசி உடச்சிருப்பாங்கல்ல. அதாவது பொய்யின்னு ஏன் எடுத்து பேசி உடைக்கல அப்படின்னா அது வந்து பொய்யினே யாருக்கும் தெரியல. அதனால பொய்ன்னு ப்ரூவ் பண்ண முடியாதுப்பா. நீ நிஜம்னு ப்ரூவ் பண்ண கேட்டுன்னு வச்சுக்கோவேன், அதுக்கு சில பேர் முன் வர சான்ஸ் இருக்கு. ஆனால் பொய்ன்னு ப்ரூவ் பண்ணுறதுக்கு எவிடன்ஸ் வேணும், அது கூட காட்ட முடியாது. நிஜங்கிறதுக்குமே தான் புரியல. இது நிஜம்னு சொல்றதுக்குமே வந்து எவிடன்ஸ் காட்ட முடியாது. நான் தான் சொல்றேனே, எவிடன்ஸ் காட்ட முடியும், அதுக்கான ஆட்கள் சிலர் இருக்காங்க. ஆனால் அவங்களுக்கு வந்து இப்போ இதை நிஜம் ப்ரூவ் பண்ணி காட்டணும் அப்படின்ற தேவையை அவங்க உணரணும். அப்போ வந்து காட்டுவாங்க. பொய்ன்னு சொல்கிறவங்க நான் இதனால தான் பொய்ன்னு சொல்கிறேன் அப்படின்னு ஃபேக்டாக எடுத்து வச்சாங்க அப்படின்னா அதை பற்றி ஆர்கியூ பண்ணலாம். இப்போ நான் இது நிஜம் அப்படின்னு ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னா நான் வந்து சில எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் நானும் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதன் ரிசல்ட் கிடைச்சாதான் நான் உன்கிட்ட வந்து இது உண்மைதான் அப்படின்னு உன்கிட்ட நான் வந்து ரெஃபரன்ஸாக கொடுத்து அந்த டேட்டாவை கொடுத்து நான் உன்கிட்ட பேச முடியும். இல்ல நான் பேச முடியாது. நீங்க என்ன சொல்றீங்க, ஒரு விஷயம் வந்து பண்ணணும்னு நினைச்சுக்கிட்டு இருந்தா எண்ட் ஆஃப் தி டே ஒரு டைம்ல பண்ணிடுவீங்க அப்படிங்கிறீங்க. ஆமா, அதுக்கு வந்து காரணம் கடைசியில பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் இந்த ஜாதகம் தான் இதுல அப்படி சொல்லியிருக்கு அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்? ஒரு டைம் லைன் விதிச்சுட்டு அந்த டைம் லைனுக்குள்ளார இது நடந்திருக்கணும், இது நடந்திருந்தா அப்ப கரெக்ட் அப்படின்னு சொன்னா அதுல வந்து ஓகே, இது வந்து நம்பிக்கைக்குரியதா இருக்கு. ஆனா இங்க ஒரு டைம் லைனே இல்ல. டைம்லைன் இருக்குப்பா. டைம்லைன் சொல்ற அளவுக்கான டெப்த் யாருக்கும் தெரியல. கால அளவுகள் இருக்கு, இந்த காலத்துக்குள்ள இது நடக்கணும், நடந்தே தீரணும்லாம் சொல்ல முடியும். ஆனா அந்த லெவலுக்கான ப்ரிசிஷனும் ப்ராக்டிஸும் இங்கே நிறைய பேருக்கு இருக்கிறது இல்லை. இதோ ஃபியூ இருக்காங்க. சில ஷார்ட்ஸ் எல்லாம், ஐ மீன் சில நபர்கள் நடந்த இன்சிடென்ட்ஸே சொல்லியிருந்திருக்காங்க, அது நடந்தும் இருக்கு, குறிப்பிட்ட நேரத்தில் நடந்திருக்கு. இது இந்த மாதிரி நபர்களை வச்சு தான் நான் சொல்கிறேன், இது உண்மைன்றதை ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஆட்கள் இருக்காங்க. ஆனால் பொய்ன்னு ப்ரூவ் பண்ணுறதுக்கு டேட்டா வேணும். ஏன் அப்படின்னா இங்கே நான் ஒரு 1000 லட்சத்தில் ஒரு ஆள் கரெக்டாக சொல்கிறாங்க, மீதி 999 பேரும் அந்த ப்ராப்பரான ஃபியூச்சரை சொல்லாதனால வந்து அவங்க எல்லாமே தப்புன்ற மாதிரி தான் டேட்டா ஆயிடுது இல்லையா? கரெக்டாக தான், நிறைய டேட்டா கிடைக்கும் தப்புன்னு கிடைக்கிறதுக்கு.
இல்ல சொன்ன 10ல 1 நிஜமானதுனால அவர் சொல்றது நிஜமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி போய் சேர்ந்துருக்கோங்கிறது தான் என்னோட ஸ்டாண்ட். அதுவும் பாயிண்ட் தான். இங்க பாரு, இது ஏன்னா இது 10 எண்டு. சொல்லிட்டு அதுல வந்து 2 நடந்ததுக்கு அப்புறம் ஆமால்ல இவர் சொன்னது நடந்துச்சு இல்ல, ஆமா நடக்கதான் செய்யும், மிச்சம் நடக்காத 8. அட் தி எண்டு என்ன அப்படின்னா, ஜாதகம் உண்மை. ஆனால் நீ சொன்ன மாதிரி தான், அதை டெலிவரி பண்ணுற ஆள்கிட்ட ப்ளஸ் அண்ட் மைனஸ் இருக்கலாம். ஆனால் இது எல்லாத்தையும் தாண்டி இந்த ஜாதகம்லாம் இருந்து இப்போ வெளிநாட்டில் ஜாதகமே பார்க்கறதில்ல யாரும். நம்மள மாதிரி பார்க்கறதில்ல. அவங்க யாரும் ஜெயிக்கலையா? நம்ம நாட்டில் எத்தனையோ பேர் அடித்தட்டு மக்கள்லேருந்து ஜாதகமெல்லாம் பார்த்தா அந்த ஒலிம்பிக்கில் போய் இந்த மாரிதாசா மாரியா அவர் பேர் கூட வருமே, மாரி ஆமா அந்த மாதிரிதான் வரும். மாரி செல்வராஜா சம்திங். ஓ, டேரக்டர் அவரு மாரிதாஸ்னு நினைக்கிறேன் அவர் பேர். அந்த பையன் பேர் ம், ஹேண்டிகேப்ட், ம். சாரி டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு. அவர் ஒலிம்பிக்ஸில் ஜெயிச்சிருப்பாரு. இது மாதிரி நிறைய பேர் போயிட்டு இந்த ஜாதகமெல்லாம் பார்க்காம எத்தனையோ பேர் வாழ்க்கையில் வந்து ஒரு பெரிய ஸ்பேஸை போய் அடைஞ்சிருக்காங்க. ஜாதகம் ஓகே, பார்த்து ஸ்பேஸ் பார்த்து பார்த்து. அடைஞ்சிருக்காங்கன்னா அவங்க அப்படிதான் அவங்களோட விதி இருக்கு அப்படின்னு சொல்லி நீங்க முடிச்சுட்டு போயிருவீங்க. நான் முடிச்சுட்டு போலப்பா. அஹ், இப்போ இது ரெண்டுத்துக்குமே முயற்சி வேணும். என்னதான் உன் ஜாதகத்தில் அமைப்பு இருந்தாலும் நீ எதுவுமே பண்ணாமல் உக்காந்துருப்பேன் அப்படின்னா எதுவும் நடந்துடாது. நீ இதாச்சும் ஒன்று பண்ணாதான் ஒரு ஆக்ஷனுக்கு தான் ஒரு ரியாக்ஷன் கிடைக்கும். ஆக்ஷனே ஓகே, இல்லாமல் ரியாக்ஷன் கிடைக்காது. அதான் அப்ப எண்ட் ஆஃப் தி டே எல்லாமே ஆக்ஷன் தான் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாமே. சோ இப்போ வந்து ஒருத்தன் கடுமையா உழைக்கிறான், அவன் வந்து நல்லா வரான், ம். அவ்வளவுதான். கடுமையா உழைக்கல, நல்லா வரல. ரைட். இப்போ ஆனா ஒரு விஷயம். திடீர்னு என்ன ஒரு இங்க சீக்வன்ஸ் வரும் அப்படின்னா, அவன் மாதிரி உழைக்கவே இல்லை, ஆனா வந்து லாட்டரி அடிச்சது, இன்னைக்கு அவன் தான் கோடீஸ்வரன். எப்பா பிளாங்கா பேசாத. அவன் அந்த லாட்ரி வாங்கிட்ட அவன்கிட்ட 10 ரூபா இருந்து லாட்ரி டிக்கெட் 10 ரூபான்னு வச்சுக்க. அந்த 10 ரூபாய் போய் டீ குடிச்சிட்டு படுத்து தூங்கியிருக்கலாம். அந்த 10 ரூபாய்க்கு போய் லாட்ரி டிக்கெட் வாங்கணும்னு நினச்சதும் முயற்சி தான். இது ஒரு முயற்சியா அப்படின்னா ராத்திரி பகலாக உழைக்கிறான், அது முயற்சின்லாம். இதெல்லாம் ஒரு முயற்சின்னு கேட்டால் அந்த 10 ரூபாய் கொண்டு போய் லாட்ரி டிக்கெட் வாங்காம டீ குடிச்சிட்டு படுத்துருக்கலாம்ல. அவன் ஏன் லாட்ரி டிக்கெட் வாங்கணும்? தேர் இஸ் சம் ஆக்ஷன். அவன் ஏதோ ஒரு தாட் தான், சரி இந்த 10 என்ன பண்ணிட போகிறான், ஒரு லாட்ரி டிக்கெட் வாங்குவான் அப்படின்னு போய் வாங்கியிருக்கான். அதனால் அவன் ஜெயிச்சான். வாங்காட்டி சரி அவன் லாட்ரி டிக்கெட்டே வாங்கலப்பா, நடந்து போகிறான், கீழே ஒரு லாட்ரி டிக்கெட் கிடக்குது, எடுக்கிறான், போய் பார்த்தா வச்சிருக்கான், பார்த்தா அடிச்சிருச்சு. அவன் அதை வந்து சரி ஏதோ ஒரு பேப்பர் அப்படின்னு போயிருக்கலாம், எடுத்து இதுக்கு தானே பார்த்துட்டு. கோஇன்சிடென்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேர் வச்சிருக்காங்க. வா, இந்த கோ இன்சிடென்ஸ் அப்படின்ற வார்த்தை ஜாதகத்துலையும் இருக்கு. திடீர் வருமானம், மறைமுக வருமானம்னு இருக்கு. ஆஹ் ஆனால் அது எந்த டைமில் கிடைக்கும் அப்படின்றத ஒரு கணக்கு, எல்லாத்துக்கும் ஒரு கணக்குகள் இருக்குது. ஸோ எல்லாத்துக்குமே ஒரு முயற்சி தேவை. எதுவுமே பண்ணாமல் எதுவுமே கிடைக்காது. நீ பாருப்பா, உனக்கு வாழ்க்கையே வெறுத்துருச்சு அப்படின்னா சும்மா இரு அப்படின்னு தான் சொல்லுவாங்க. செய்வது அறியாமல் சும்மா இரு அப்படின்னு சொல்லுவாங்க. நீ சும்மா இருக்கப்ப எந்த ஆக்ஷனும் பண்ணியிருக்க மாட்ட. உன் மேலே எந்த கார்மிக் ரியாக்ஷனும் உன் மேலே வந்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆகாது. நீ சும்மாவே இருக்கிறதுனால ஆட்டோமேட்டிக்காக நீ இன்னர் கான்சியஸை ஃபீல் பண்ண ஆரம்பித்து அந்த ஸ்பிரிச்சுவல் லிங்கோட கனெக்ட் ஆக ஆரம்பிச்சிருவேன். ஒன்ஸ் நீ ஸ்பிரிச்சுவல் கனெக்ஷனோட கனெக்ட் ஆக ஆரம்பிச்சிட்ட அப்படின்னா அந்த கார்மிக், நீ பண்ணுற எந்த செயலுக்கும் கார்மிக் ரியாக்ஷனே கிரியேட் ஆகாது. ஏன்னா எந்த கார்மிக் ரியாக்ஷனை கிரியேட் ஆகிற வேலையும் நீ பண்ண மாட்டேன். ஸோ இது எக்ஸ்ட்ரீம் கேஸ். நார்மலாக ஹியூமனுக்கு ஜாதகம்லாம் பார்த்து தோத்தவனும் இருக்கான், பார்க்காம ஜெயிச்சவனும் இருக்கான். இதுக்கு என்ன தான் இதுக்கு ரிசல்ட் அப்படின்னா, இப்போ நம்ம ரோட்டில் போகிறப்போ ஒரு இன்ஸ்பெக்டரை பார்த்தோம் அப்படின்னா வணக்கம் வைக்கிறது வழக்கம். ஆனால் டிஜிபி போகிறப்ப இன்ஸ்பெக்டர் டிஜிபிக்கு வணக்கம் வைப்பார். நம்மளும் டிஜிபி ஃப்ரெண்டாக இருந்தோம் அப்படின்னா இன்ஸ்பெக்டருக்கு நம்ம வணக்கம் வைக்க தேவையில்லை, நம்மளை பார்த்தா இன்ஸ்பெக்டர் வணக்கம் வைப்பார். அட்லீஸ்ட் வணக்கம் வைக்காட்டியும் பரவாயில்ல, விசாரிப்பார். ஆனால் நம்ம அவருக்கு பயந்து வணக்கம் வைக்க தேவையில்ல. இதே விஷயந்தான் நமக்கு மேலே கிரகம், கிரகத்துக்கு மேலே கடவுள். மூணு லேடராக வச்சுக்கோ. நம்ம கிரகத்தையே நம்பிக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா நம்ம அவங்களுக்கு அடிமை.
டைரக்டா கடவுள் கூட லிங்க் ஆகிட்டோம், கடவுள் நம்பிக்கையை அதிகமாக வளர்த்துக்கிட்டோம் அப்படின்னா கிரகங்கள் நம்மள டிஸ்டர்ப் பண்ணாது. டிஸ்டர்ப் பண்ணாதுன்ற மீன்ஸ் எந்த கார்மிக் இன்ஃப்ளூயன்ஸும் நமக்கு நடக்காதா அப்படின்னா நடக்கும். ஆனால் அதுலேருந்து மீண்டு வந்துருவோன்ற ஒரு நம்பிக்கை நமக்குள்ள இருக்கும். அதனால் அந்த கார்மிக் இன்ஃப்ளூயன்ஸை நம்மளால தாங்கிக்க முடியும். ஓகே, அப்பனா வந்து சோ இப்ப வந்து கடவுளை நம்ப வேணாம். ஜஸ்ட் வந்து எங்க போனாலும் கான்ஃபிடென்ஸ், எங்க போனாலும் வந்து தைரியமா எல்லாத்தையும் பண்றது, என்னாலதான் முடியும் எவனாலையும் முடியாது அப்படின்னு திமிரா இருந்துட்டா முடியாது, அப்படி அப்படி இருக்க பிரச்சனையும் முடியாது. பிரச்சனையா தெரியாது, ஜெயிக்கிறதும் நல்லா தெரியும்ல. அதாவது ஆப்டிமிசம் சொல்ற நீ. அஹ் ஆப்டிமிசம் தான் என்ன பேட் சுச்சுவேஷனே ஒரு குட் திங் இருக்குன்னு பார்க்கறது ஆப்டிமிசம். அந்த ஆப்டிமிசத்தோட உச்சிக்கு போகணும் அப்படின்னாலே உனக்கு கடவுள் நம்பிக்கை இருக்கணும். ஏன்னா அப்போதான் இந்த கெட்டதெல்லாம் நாளைக்கு சரியாயிரும், நம்ம கடவுள் காப்பாற்றிடுவார், இந்த ஒட்டுமொத்த சமயம் தூக்கி அந்த பக்கம் அவர் மேலே போட்டுட்டு நம்ம ஃப்ரீயாக அந்த வேலையை பார்க்குற மைண்ட் செட்டுக்கு. அப்போ தான் ஹியூமன் கெப்பாசிட்டி அவ்வளோதான். ரொம்ப போட்டு ஸ்ட்ரெஸ்ஸை அடைச்சே அப்படின்னா வெடிச்சிடும். அதனால அப்பப்போ அந்த கடவுள் நம்பிக்கை இருக்கிறதுனால அந்த ஸ்ட்ரெஸ்ஸை வந்து குறைக்கிறதுக்கான ஒரு வழி, ஒரு டோப்பமைன் ரிலீஸ், ஒரு ப்ளஷர்னு வச்சுக்கலாம். கடவுள் நம்பிக்கைன்னு ஒரு ப்ளஷர், உன்னை நீங்கள் கொஞ்சம் அமைதிப்படுத்திக்கிறதுக்கு ஒரு ப்ளஷர். நீ நம்பிக்கையா இது தைரியமா என்னால இரு. நடக்கலப்பா, இவன் தான் அப்படின்னு சொல்லி அவன் மேல தூக்கி போட்டுடலாம். அவன் இருக்கான், நம்ம பண்ற எல்லா முயற்சிக்கும் ரிசல்ட் அவன் கொடுப்பான். நம்ம முயற்சி பண்ணிக்கிட்டே இருப்போம். வெற்றியும் தோல்வியும் அவனுடையது, முயற்சியெல்லாம் என்னுடையன்னு சொல்லி நம்ம முன்னாடி போய்க்கிட்டே இருக்கணும். இங்கே ஜாதகம் இங்கே என்ன ப்ளே பண்ணுதுன்னா, எந்த டைரக்ஷனில் போனால் நீ நடக்கிறது டக்குன்னு கிடைக்கும் அப்படின்னு சொல்லக்கூடியது தான் ஜாதகம். நீ ஜாதகத்தை பார்க்கல அப்படின்னா முட்டி மோதி வேற வேற டைரக்ஷன் போய் கரெக்டான டைரக்ஷன் வரதுக்கு டைம் ஆகிரும். நீ ஈஸ்ட்டு போகணும் அப்படின்னா நீ வெஸ்ட்டு போய் அங்கே தப்பாக போகிறேன்னு சொல்லி நார்த்து போய் அப்புறம் சவுத்துக்கு திரும்பி கடைசியாக ஈஸ்ட்டுக்கு வருவேன். ஜாதகம் பார்த்து கரெக்டாக ஒரு அந்த ஆன்சர் சொல்லிட்டாங்க அப்படின்னா டேரெக்டாக ஈஸ்ட்லேயே ஓட ஆரம்பிச்சிடலாம். அந்த அந்த சுற்றுற டைம் கொஞ்சம் சேவ் ஆக சான்ஸ் இருக்குது. அவ்வளோதான். ஒரு ஹிண்ட்டு மட்டும்தான், ஒரு ஹிண்ட்டு கொடுக்கறது மட்டும் தான் ஜாதகம். மற்றபடி கடவுள் மேல் நம்பிக்கை போட்டு முழு முயற்சி நீ போடணும். எப்பயுமே ஆப்டிமிஸ்டாக இருக்கணும். எது நடந்தாலும் நல்லதுக்கு தான், நம்ம முன்னாடி போகணும் அப்படின்னு எடுத்து கால் வச்சு போயிட்டே இருக்கணும். ஏன் அப்படின்னா கடவுள் பிரகலாதன் ஸ்டோரி எடுத்துக்கோ. பிரகலாதன் ஒரு அசுரனோட பையனாக பிறக்கிறான். விஷ்ணுவை கும்பிட்றான். அசுரனுக்கு கடவுளை கும்பிட்டா பிடிக்காது, கொடுமைப்படுத்துகிறாங்க, மலை மேலே தள்ளி விடுறாங்க, விஷப்பாம்பு கடிக்க வைக்கிறாங்க, என் நம்பர் ஆஃப் டார்ச்சர்ஸ் பண்ணுறாங்க. ஒரு டார்ச்சர் அப்பையும் அந்த பையன் பயப்படலை, ஓடலை. கடவுள் என்னை காப்பாற்றுவார் அப்படின்னு நம்பிக்கையில் டேரெக்டாக அதை ஃபேஸ் பண்ணுறான். யானை விட்டெல்லாம் மிதிக்க வைப்பாங்க, டேரெக்டாக எல்லா ஸ்ட்ரகிள்ஸையும் ஃபேஸ் பண்ணுறான். அது எண்ட் ஆஃப் தி டே கடவுள் ஏதோ ஒரு டைமும் கடவுள் வந்து காப்பாற்றுறாரு. அவனை புதுசாக டார்ச்சர் பண்ணி கொல்ல ட்ரை பண்ணுறாங்க, ஒரு டைமும் கடவுள் வந்து காப்பாற்றுறாரு. ஃபைனலி கடவுள் வந்து எங்கள் அப்பாவை கொன்னுட்டு பிரகலாதனுக்கு வந்து முக்தி கொடுத்துட்றாரு. இந்த கதையில் ஒரு சின்ன கிளாரிஃபிகேஷன் என்ன அப்படின்னா, இப்போ டைம் இல்லை, நம்ம டக்குன்னு ஷார்ட்டாக முடிக்கிறதால நானே சொல்லிடுறேன், கேள்வி கேட்கல. லிட்ரலி கடவுள் கஷ்டத்தையே வராமல் பாதுகாத்து, அவன் பெரிய பக்தன் கடவுளுக்கு தெரியும். டைரெக்டாக கஷ்டமே வராமல் அந்த பையனை காப்பாற்றிருக்கலாம். ஆனால் கடவுள் அதை பண்ணல. அவன் ஒரு டைமும் கஷ்டப்பட விட்டுட்டு அவன் கூடயே இருந்து அவனை காப்பாற்றினாரு. கஷ்டமே வராமல் தடுக்கல, அவனை கஷ்டப்படலாம் விட்டு ஆனால் உயிர் போகாமல் காப்பாற்றிடுவார். பிரகலாதன் ஸ்டோரியா, மகாபாரதத்துக்கு வா. அப்படியே கை கால் ஏதாவது போயிருந்தா தெரிஞ்சிருக்கும். புரியல. கை கால் ஏதாவது போயிருந்தா தெரிஞ்சிருக்கும். போகல. அதுவும் போகலங்கும் போதுதான் ஒரு டைமும் இவன் எப்படி உள்ள என்ட்ரி ஆகணும் அதே மாதிரி சேஃபா எக்ஸிட் ஆயிரும். என்ட்ரி ஆக வச்சுக்கலாம்ல. அவங்க அப்பா யானையை விட்டு மிதிக்க வைப்பாரு, யானையை சாகடிச்சிருந்துருக்கலாம். ஆனா யானையும் சாகாது, இந்த பையனும் சாக மாட்டான். அவன் சாகல அப்படின்னா ஓகே, என்னால ஒத்துக்க முடியும். ஆனா எந்த ஒரு கீரனும் இல்ல அப்படின்னு சொல்லும் போதுதான் ஓகே ஓகே, இதெல்லாம் சித்தரிக்கப்பட்டவையான். இதெல்லாம் கருத்து, உட்கருத்து. நீ கதையை மட்டும் அவுட்லுக்கா பார்க்காத, என்ன சொல்ல வராங்கன்றது பார்த்துக்கோ.
இந்த ஸ்டோரி விட்டுரு. அடுத்து மகாபாரதத்தில் நிறைய சீன் பார்த்துக்க. இந்த செஸ் ஆடுறப்ப வாலண்டியராக சகுனி ஆடுறான்னு சொல்லி நானே வந்து உக்கார, விஷ்ணு வந்து உக்காரல. அவன் என்னை கூப்பிடல, நான் வரல அப்படின்ட்டாரு. தருமன் என்னை கூப்பிட்டு நான் விளையாண்டுருப்பேன், அவன் என்னை கூப்பிடல, நான் வரல அப்படின்ட்டாரு. இந்தாண்ட போர் நடக்கிறப்ப அர்ஜுனை கிருஷ்ணகிட்ட தான், கிருஷ்ணா எல்லாரும் என் சொந்தக்காரங்க, தாத்தா பெரியப்பா பசங்க பெரியப்பான்னு இருக்காங்க, நான் இவங்க எப்படி கொல்லுட்டுன்னு சொல்கிறப்ப அர்ஜுனை கிருஷ்ணகிட்ட போகிறான். தர்மன் வரல, அர்ஜுனை போகிறான். கிருஷ்ணர் சொல்கிறாரு, வெற்றி தோல்வி உன்னோடது இல்லை என்னோடது. தர்மத்துக்காக நீ போர் பண்ணுற, நீ உன் கடமையை மட்டும் செய், நீ எதை பற்றி யோசிக்காத அப்படின்ட்டு நிறைய அட்வைஸ் பண்ணுறாரு. பகவத்கீதைலாம் சொல்கிறாங்க. அப்புறம் போர் முடியுது. ஏன்பா அர்ஜுனா கஷ்டப்படாத, நானே எல்லாத்தையும் கொன்று போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவரே வில்லம் வாங்கி குற்று எல்லாத்தையும் சாகடிச்சிருக்கலாமே. பட் நான் இருக்கேன், எல்லாம் என்னோடது, நீ நீ உன் கடமையை மட்டும் பண்ணு அப்படின்ட்டாரு. இங்கேயா திரௌபதி சேலை உரியிறப்ப திரௌபதி வந்து கிருஷ்ணரை கூப்பிடுவாங்க, ஒரு கையில் பிடிச்சிட்டு கூப்பிடுவாங்க, கிருஷ்ணன் வரமாட்டார். அப்புறம் 2 கையில் சாரியை ஃபுல்லாக விட்டுட்டு 2 கையில் கூப்பிட்டா கிருஷ்ணன் வந்துடுவார். ஸோ முழுமையாக நம்பிக்கை வச்சாதான் கடவுள் வருவார் அப்படின்றது ஒரு அவுட்லுக்காக அவன் புரிஞ்சிருக்கும். அங்கேயும் கூட சேலையை உரிக்காமே திரௌபதியை காப்பாற்றிருக்கலாம். துரியோதனையும் துச்சாதனையும் அங்கேயே கொண்டிருக்கலாம். கொள்ளல, துச்சாதனை சேலையை உறிஞ்சிக்கிட்டே இருப்பான், உருவிக்கிட்டே இருப்பான், சாரி வந்துக்கிட்டே இருக்கும். அது நடக்காமே தவிர்த்துருக்கலாம்ல, ஏன் நடக்க விட்டு ஹெல்ப் பண்ணணும்? ஸோ கடவுள் எந்த சூழல்லையுமே இவங்க எல்லாருமே இந்த கஷ்டத்தை அனுபவிக்கிறதுக்கு முன்ன ஜென்மத்தில் பண்ண பாவத்தின் விளைவாக இப்போ அனுபவிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அவங்க நல்லவங்க அப்படின்றதுனால, கடவுளை கூப்பிட்டாங்க அப்படின்றதுனால கடவுள் கூடயே இருந்து ஹெல்ப் பண்ணுறாரு, தடுக்கலை. கஷ்டமே வராமல் தடுக்கலை, கஷ்டத்தில் கூட வந்து காப்பாற்றுறாரு. ஸோ நம்ம பண்ண நம்ம பண்ண நல்லது கெட்டதுக்கான கர்ம வினை நமக்கு கிரகங்கள் மூலிமா கிடைக்கிறப்ப முழுமையாக கடவுளை நம்பி முயற்சி பண்ணுறோம் அப்படின்ற பட்சத்தில் வர பிரச்சனையை சமாளிக்கிறதுக்கான ஸ்ட்ரென்த்து நமக்கு கிடைக்கும். பிகாஸ் நம்ம பக்கத்தில் கடவுள் இருப்பார். ஏன்னா நம்ம கடவுளை கூப்பிட்றோம், அவர் பக்கத்தில் இருப்பார். ஏன்னா இந்த எல்லா ஸ்டோரியிலையுமே கடவுள் கஷ்டமே வராமல் தடுக்கலை, கஷ்டத்தில் கூட இருந்திருக்காரு. அப்போ நம்மவும் கஷ்டம் வர்றப்ப கடவுள் கூட இருப்பாருன்றது தான் நான் நம்புகிற கான்செப்ட். கடவுள்ன்றவர் கூட இருக்காருன்னு உண்மையிலே பக்கத்தில் இப்போ கடவுள் உட்காந்துருக்கிறத பார்த்து அப்படின்னா ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவியா? லிட்ரலி நீ கும்புற ஏதோ ஒரு கடவுள் இல்லைப்பா, எனக்கு நான் கும்புற கடவுள் பக்கத்தில் உட்காந்துருந்தாரு அப்படின்னா ரொம்ப ஹாப்பியாக இருப்பேன். பட் என் கண்ணுக்கு தெரில, என்னால் ஃபீல் பண்ண முடியல, பட் அவர் இங்கே தான் இருக்காருன்னு நான் ஃபீல் பண்ணுறேன். அதனால் எந்த பிரச்சனை வந்துச்சுனாலும் பிரச்சனை வரப்போ கடவுளும் கூட வருவாருன்றது என்னோட நம்பிக்கை. இதுதான் எல்லாரும் நம்பணும். இந்த நம்பிக்கை தான் அந்த கர்மவினி நம்மளை என்ன இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுதோ அந்த இன்ஃப்ளூயன்ஸ்லேருந்து நம்ம தப்பிச்சு அடுத்த கட்டம் போகிறதுக்கான ஸ்ட்ரென்த்தை கொடுக்கும். அந்த ஆப்டிமிஸ்டாக இருக்கிறதுக்கு உதவி பண்ணுறது இந்த நம்பிக்கை தான். ஸோ ஓகே, ஸோ கடவுள்னு வந்துட்டா இதெல்லாம் வந்து சீக்வன்ஸா அலைன் ஆகிடுதுங்கிறது எனக்கு இப்ப இந்த கதைகள் மூலயமா தெரிய வந்தது. ஸோ இது எல்லாமே வந்து கரெக்ட் தான், இப்படிதான் இருக்கணும். எதுவுமே பண்ண விடாம தடுத்துட்டா அப்புறம் இங்க என்னதான் நடக்கும்? எதுவுமே நடக்காது. ஸோ கடவுள் கஷ்டப்படாம தடுக்கல, அவன் கஷ்டத்துலயும் என்ன பண்றான், ஓகே இதை பண்றானா, ஓகே அப்ப அவனை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போ, அதுக்கு அவர் சரி, இருக்காரு. இப்ப என்னன்னா இது ஏன் வந்து முந்தின ஜென்ம பாவங்கள் திரும்ப வந்து தொடரணும்? நீ திருப்பி என்ன சொல்றேன், நீ வந்து சயின்டிஃபிக்கலா லாஜிக்கலா மட்டும் இதை ஆங்கிள் பார்த்தீங்கன்னா உனக்கு இது புரியாது. கொஞ்சம் இல்ல இல்ல இல்ல, ஸ்பிரிச்சுவல் லாஜிக்லையும் கடவுள் இருக்காங்கன்னே வச்சுக்கலாம். தப்பு. தர்மன்றது கடவுளுக்கும் மேல இருக்கக்கூடிய ஒரு கான்செப்ட்பா. கடவுளே தர்மத்தை ஃபாலோ பண்ணாட்டி தண்டனை உண்டு. இதுக்கு நிறைய ரெஃபரன்ஸ் ஹிஸ்ட்ரி, புராணங்கள் சொல்லியிருக்காங்க. இந்த கடவுளாகவே இருந்தாலும் தர்மத்தை தான் மீறக்கூடாது, மீறினா தண்டனை உண்டு. ஸோ இங்கே நீ இன்னைக்கு பண்ணுற தப்பை நீ நாளைக்கே ஃபேஸ் பண்ணிடலாம், அல்லது 40 நாள் கழித்து ஃபேஸ் பண்ணலாம், 4000 வருஷம் கழித்து கூட ஃபேஸ் பண்ணலாம். இதுக்கு என்ன ரெஃபரன்ஸ்னால், நான் ஆல்ரெடி ராமர் கதையும் கிருஷ்ணர் கதையும் சொன்னேன். வாலி
வேடன் அந்த கதை சொன்னேன் கரெக்டா? ம் இன்னொரு ரெஃபரன்ஸ் சொல்றேன். அதாவது திருதராஷ்டிரன் மகாபாரதத்துல கௌரவர்களோட அப்பா. ம் அவரு 100 ஜென்மத்துக்கு முன்னாடி, ஐ மீன் இப்போ கிருஷ்ணனை கேட்காரு, எனக்கு 100 பசங்க பிறந்தாங்க, ஒருத்தவங்க எனக்கு கொல்லி போறதுக்கு இல்லை, நான் என்ன பாவம் பண்ணிட்டேன் என்னை இப்படி தண்டிக்கிறேன்னு சொல்லி கிருஷ்ணன் அவர் கேட்குறப்ப கிருஷ்ணன் எக்ஸ்பிளைன் பண்றாரு ஏன் அப்படின்னு. எந்த கர்ம வினைனால இந்த விஷயத்தை அவர் அனுபவிக்கிறாருன்னு எக்ஸ்பிளைன் பண்றாரு. அப்ப என்ன வருது அப்படின்னா, 100 ஜென்மத்துக்கு முன்னாடி நீ ஒரு அரசனா இருந்த, ஒரு நாட்டுக்கு அரசனா இருந்த. அப்போ உன்னோட சமயக்காரன் உன்கிட்ட நல்ல பேர் வாங்குறதுக்காக அன்னப்பறவையோட குஞ்ச ஒன்றை கட் பண்ணி சமைச்சு கொடுக்குறான். என்னத்தை சமைச்சு கொடுத்தான்னு கூட தெரியாம தின்னுட்டு நல்லா இருக்கு தினைக்கும் இந்த மாதிரி செஞ்சு கொடுன்னு சொல்லி நீ கேட்க, அவன் 100 அன்னப்பறவையோட குஞ்சுகளை கொன்று 100 நாள் சமைச்சு கொடுக்குறான். அந்த அத்தனை அன்னப்பறவைகளும் பட்ட வருத்தம் நீ இப்போ அனுபவிக்கிற அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருப்பாரு. எப்பா 100 ஜென்மத்துக்கு முன்னாடி பண்ணதுக்கு இப்போ ஏன்பா பண்ணணும், அடுத்த ஜென்மத்திலே பண்ணியிருக்கலாமே அப்படின்னு கேட்குறப்ப, ஏன் அடுத்த ஜென்மத்திலே நடக்கல அப்படின்னா, நீ பண்ண நல்லது குட் பேலன்ஸ் வந்து அந்த அளவுக்கு நீ அதிகமாக பண்ணியிருக்க. ஸோ குட் பேலன்ஸ் எல்லாம் முடிஞ்சு அதுக்கப்புறம் இப்போதான் இந்த ஜென்மத்திலையும் அரசனாக பிறந்து ஒரு குறிப்பிட்ட காலம் வரையும் நல்ல வாழ்க்கை வாழ்ந்து அதுக்கப்புறம் மனவேதனையிலேயே வாழ்க்கை மூவ் ஆகணும் அப்படின்னா அவ்வளோ காலகட்டம் நீ வந்து பண்ண புண்ணியங்களை உன்னை காப்பாத்துச்சு. அதுக்கப்புறம் குட் பேலன்ஸ் முடிஞ்சிருச்சு, நெகட்டிவ் பேலன்ஸ் ஆரம்பிக்கிறப்ப அந்த 100 அன்னப்பறவைகள் விட்ட வருத்தம் வந்து கண்ணீர் வந்து இப்போ நீ அனுபவிக்கிற, உன்னோட 100 குழந்தைகளை இழந்து நீ அனுபவிக்கிறேன்னு சொல்லியிருப்பாரு. ஸோ இது போன ஜென்மமா முந்தின ஜென்மமா 30 ஜென்மத்துக்கு முன்னாடியானலாம் கிடையாது. தப்பு பண்ணால் அதுக்கான ரியாக்ஷன் ஏதோ ஒரு பாயிண்ட்டை நீ ஃபேஸ் பண்ணியே தீருவ. மேபி இதே பாடியிலே அந்த இதை ஃபேஸ் பண்ணலாம், அல்லது வேற பாடியில் ஃபேஸ் பண்ணலாம். இது வந்து ஒரு ஸ்பிரிச்சுவலான ஒரு ஒரு ரூல். ஓகே அதுதான். ஓகே நைஸ். ஓகே ஓகே, வேற ஏதாவது கேள்விகள்? அவ்வளோதான். ஓகே ஓகே, இன்னைக்கு சில விஷயங்கள் பேசியிருக்கோம். ஸோ எல்லாத்த விட நம்ம ஜாதகம் கிரகங்கள் நம்புறது சரி, பட் அதுக்கும் மேலே கடவுள் இருக்காரு. அந்த கிரகங்கள் நம்மளை கஷ்டப்படுத்துகிறப்ப நம்ம கடவுள் மேலே நம்பிக்கை வைக்கிறோம். கடவுளை வந்து நம்ம கூட இருந்து அந்த கஷ்டத்தை தாண்டி வரணும் அப்படின்னு வேண்டி முயற்சி பண்ணுறப்ப கடவுள் நம்ம கூடயே இருந்து நம்ம எடுக்கிற முயற்சிகளில் இந்த கஷ்டங்களையும் தாண்டி வெற்றி அடையிறதுக்கோ இல்லை அனுபவத்தை கற்றுக் கொடுத்து அடுத்த கட்டம் போகிறதுக்கோ கடவுள் உதவுவார். அதை முழுமையாக நம்புறப்போ தான் அதை உணர முடியும். ஸோ இன்னைக்கு நிறையா பார்த்துருக்கோம். இதே மாதிரி இன்னொரு நாள் இன்னொரு வீடியோவில் பேசலாம். நன்றி, வணக்கம்.